அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அஃபிஷியல் ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 321 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். PayTM இஸ் பேக். கூகுள் ப்ளே ஸ்டோரில் நேற்று கொஞ்ச நேரம் ரொம்பவே பாப்புலரான வேலட் பேடிஎம்மை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிசி வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து கூகுள் வந்து எந்த ஆன்லைன் கேசினோஸோ கேமிங் ஆப்போ வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாலிசி கீழே வந்து ஏற்கனவே எபிக் கேம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபோர்ட்நைட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இதே பாலிசி கீழே வந்து பேடிஎம் ஆப்பையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப். ஸோ இது ரிமூவ் ஆனவுடனே ரொம்பவே ட்ரெண்டிங் டாப்பிக்காக பேசப்பட்டது. பட் பேடிஎம் வந்து அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம், வீல் பி பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க சொல்லி ஜஸ்ட் வித்தின் ஹவர்ஸ், ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே வந்து பேடிஎம் மறுபடியும் வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. அகைன் இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் என்ன சொன்னாங்கன்னா, எஸ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆன்லைன் கேசினோஸ் இல்லைனா கேமிங் வந்து யாருமே ப்ரமோட் பண்ணக்கூடாது தான். பட் எங்களுடைய பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம்பிளிங்கோ இல்லைனா கேசினோஸ் கிடையாது. எங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் பாலிசி கீழே தான் வந்து நாங்கள் எல்லாம் ஆன்லைன் ஈவெண்ட்டையும் வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இப்போ உங்களுக்கு பேடிஎம் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அவங்களுடைய வெப் வெர்ஷனில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் ஃபீச்சர். வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து பிசிலையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுடைய கியூஆர் கோடோ இல்லைனா ஓடிபி இந்த விஷயங்கள் தவிர்த்து அடுத்ததாக அடிஷ்னலாக ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வழியாக தான் நீங்கள் வாட்ஸ்அப் வெப்லேயே வந்து லாகின் பண்ண முடியும். இது மூலயமா வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ அடிஷ்னல் செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபேஸ்புக் மேலே வந்து ஒரு லாஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஃபேஸ்புக் ஆப்னால கிடையாது, ஃபேஸ்புக்குடைய ஃபேமிலி ஆப் இன்ஸ்டாகிராம்னால. ஐஃபோன் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபோனில், அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கேமரா ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி வந்து வாட்ச் பண்ணதான் வந்து பெரிய கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதாக வந்து நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருமே ஓப்பன் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக டினை பண்ணுறாங்க. இது ஒரு பக். இந்த பக்கை வந்து இந்த இஷ்யூ வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம். நாங்கள் யாருமே வந்து இன்டென்ஷனலாக எந்த கேமரா ஆப்பையும் ஓப்பன் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ தான். பார்க்கலாம் ஃபேஸ்புக் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. சாம்சங் டேஸில் வந்து சாம்சங் அவங்களுடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நேற்று சாம்சங் கேலக்ஸி நோட் 20 உடைய ஆஃபர் பார்த்தோம். இப்போ சாம்சங் அவங்களுடைய ஏ சீரீஸில் பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆஃபர் அண்ட் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி A51, A71, A31, A21s, அது மட்டும் இல்லை M01 இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1500 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ப்ரைஸ் கட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 29,499 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 22,999 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே A31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ரைஸ் கட் ஆகி உங்களுக்கு 19,990 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A21s அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 1000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் உடைய M01 கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங் உடைய இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ப்ரைஸ் கட்டில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Flipkart அண்ட் Motorola வந்து கொலாப் பண்ண போகிறது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ்க்கு. மோட்டரோலாவும் வந்து இந்தியாவில் இனிமேல் வந்து ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ் கீழே வந்து வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி எல்லாமே வந்து சேல் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இதுக்காக வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியலாக கொலாப் பண்ணியிருக்கதா வந்து ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து மோட்டரோலா தரப்புலேருந்தும் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும்.
ஃபைனலாக ஆப்பிள் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர் இந்தியாவில் செப்டம்பர் 23 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. எஸ், ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன்று வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி காமர்ஸ் சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இல்லைனா ஃப்ரான்ச்சைசிஸ், அதாவது ஆப்பிளுடைய ஆத்தரைஸ் ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இனிமேல் நம்ம வந்து டைரெக்டாக ஆப்பிள் கிட்ட இருந்தே ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ், ஆப்பிள் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர் இந்தியாவில் அஃபிஷியலாக செப்டம்பர் 23 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே நீங்கள் டைரெக்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆப்பிளுடைய ஐஃபோனாக இருக்கட்டும், வாட்சஸாக இருக்கட்டும், பேட்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதில் சில ஹைலைட்டட் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் சப்போர்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆப்பிளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எப்படி வேணும் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து 24 to 72 ஹவர்ஸில் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. மோட்டோ E7 Plus இது இந்தியாவில் செப்டம்பர் 23 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே பிரேசிலில் லான்ச் ஆனால் அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். அதே ஸ்னாப்டிராகன் 460 தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. 5000 mAh பேட்டரி. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வந்து டுவல் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் கட் அவுட்டில் 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா, ரியர் சைடில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் இது வந்து 10,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலாவுடைய E7 Plus இந்தியாவில் செப்டம்பர் 23 அவைலபிளாக இருக்கும். OnePlus 8T, OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 14 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் வந்து ரிவீலாக இருக்குது. எஸ், OnePlus 8T அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதோட ரூமர்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 14. இதுலேருந்து ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அக்டோபரில் 14 கிட்ட வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப்டிராகன் 865 தான் இவங்க கொடுப்பாங்க. அதே சமயத்தில் ரியர் சைடில் வந்து உங்களுக்கு எல் ஷேப்பில் கேமரா அலைன் பண்ணி இதோட அவுட்லுக் ஏற்கனவே பார்த்திருந்தோம். 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் கட் அவுட்டோட இது 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus 8T இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இது கூடவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus உடைய ஸ்மார்ட் வாட்ச், OnePlus Powerbank கூடவே வந்து OnePlus Buds ரொம்பவே அஃபோர்டபுளான ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ OnePlus 8T லான்ச் ஈவெண்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது இந்தியாவில். OnePlus அவங்களுடைய நாட் சீரிஸ் கீழே அடுத்ததாக OnePlus Nord N10 5G லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். இது யூஎஸில் முதல்ல லான்ச் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 30,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்னாப்டிராகன் 690 ஒரு 5G சிப்செட்டில் இவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். OnePlusல வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இவங்க கொடுக்க போகிறாங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவை, 2 மெகா பிக்சலுக்கு மற்ற சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட யூஎஸ்ல முதல்ல லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி அவங்களுடைய நார்சோ சீரீஸ்ல 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 21 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் அஃபிஷியல் ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிடுச்சு. எஸ், ரியல்மி உடைய நார்சோ 20A அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8,999க்கு, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 9,999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதே ரியல்மியுடைய நார்சோ 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 12,999க்கும், 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,999க்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ G85ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதே ரியல்மியுடைய நார்சோ 20 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,999க்கு, அதுவும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பெஸ்ட் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 18,999க்கு வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து ரியல்மி நார்சோ 20 சீரிஸோட அஃபிஷியல் ப்ரைசிங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, செப்டம்பர் 21 அன்னைக்கு இந்த லான்ச் இவெண்ட்ல அடுத்த எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரியல்மி யூசர்ஸ்க்காக. எஸ், ரியல்மி வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் ரியல்மி UI 2.0 இது Android 11 பேஸ்ட் UI இதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, எந்தெந்த டிவைஸ்க்கு வந்து இது கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டும் வந்து அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்போ ரியல்மியுடைய லேட்டஸ்ட் Android 11 அப்டேட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் செப்டம்பர் 21 அன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க.
அது மட்டும் இல்லை Realme Narzo 20 சீரிஸ் கூடவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது இவங்களுடைய இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் வாட்ச், நிறைய விஷயங்கள் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரிவீலாக இருக்குது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது செப்டம்பர் 21 அன்னைக்கு ரியல்மியோடைய லான்ச் ஈவெண்ட். ஷாமியோடைய Mi 10T Lite இது இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஷாமி அவங்களுடைய Mi 10T சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இதில் Mi 10T Pro வந்து இந்தியாவில் ஏற்கனவே வந்து பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆயிருந்தது. இப்போ ஷாமியோடைய Mi 10T Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து FCC சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியும் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே வந்து இது 4820 mAh அப்படின்னு சொல்கிறதுனால இது 5000 mAhல லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஷாமியோடைய Mi 10T Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 775ல லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னா. ஷாமி அவங்களுடைய Redmi Note 8 யூசர்ஸ்க்குலாம் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட், அதாவது ஆகஸ்ட்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பக்ஸ் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் Redmi Note 8 யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட்டை உங்களுடைய செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பேடிஎம் கான்டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒருவேளை பேடிஎம் இல்லைனா வந்து நம்ம கூகுள் பே ஆஃப் பண்ணலாம், இல்லைனா அமேசானுடைய வவுச்சர்ஸ் ஏதாவது ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ரீசார்ஜ் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டோட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துப்போம். வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் வெப்பில் வரக்கூடிய லேட்டஸ்ட் ஃபீச்சர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மித்ரா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதியிருந்தீங்க, மித்ரன் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. ஸோ வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணதுனால ஒரு வின்னர் சூஸ் பண்ணியாச்சு, ஆஸ்டின். ஆஸ்டின் நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.